Hello, welcome viewers to my channel Assorted Earth. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா எக்ஸல் ஷீட்ல ஒரு சில ஆக்டிவிட்டீஸை பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னன்னாக்கா நம்பர்ஸ்க்கு முன்னாடி எப்படி டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்றது அப்படின்றத நம்ம செய்ய போறோம். இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ்க்கு முன்னாடி டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணலாம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சீரியலா தான் ஜெனரேட் ஆகும் நம்மளுக்கு. ரேண்டமைஸ்டு நம்பர் ரேண்டமா இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்னாடி எப்படி டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரைட்டுங்களா? சரி. இப்போ எக்ஸல் ஷீட் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்களும் எக்ஸல் ஷீட் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் டிஸ்பிளேயில் உங்கள் டைலாக் பாக்ஸில் ஃபார்மேட் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நம்பர்னு இருக்கும். நம்பரில் லாஸ்ட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள், கஸ்டம்னு இருக்கும். இந்த கஸ்டமை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே டைப்பில் போயிட்டு ஜென்ரல்னு இருக்கும். அதை பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் டைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? டபுள் கோட்ஸ் டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுமோ அதை அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயினா இஎம், ஐடி அப்படின்னா ஐடி அப்படின்னு. இப்போ நம்ம எம்ப்ளாயி அப்படின் போது இஎம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேஷ் சிம்பிள் கொடுங்க. கொடுத்தீங்கனாலே இங்கே சாம்பிளில் உங்களுக்கு கொடுக்குது பாருங்கள், இஎம் 458 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இஎம் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணுது. இப்போ இந்த சிக்ஸ்த்து பொசிஷனில் வச்சுட்டு ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்கள். ரேண்டமாக டைப் பண்ணிங்க அப்படின்னால என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இஎம் அப்படின்றது அதுவாகவே ஜென்ரேட் ஆயிடும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரேண்டமைஸ்டு நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ஆகிடும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன்ஸ் கேல்குலேஷன்ஸை நான் செய்ய முடியுமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேல்குலேஷன் செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. B9 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா ஈக்குவல் டு B9 + 6 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? அப்போ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 458 கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 464 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ஆகுது. இப்போ இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த இஎம் அப்படின்றது அந்த டெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்காக நிற்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அடிஷன், சப்ராக்ஷன் எந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரேண்டமைஸ்டு நம்பர்ஸ்க்கு முன்னாடி எப்படி டெக்ஸ்ட்டை அப்பியர் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கூட எந்த மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். ரைட்டுங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட் இஸ் Assorted Earth signing off. Thank you.